இப்போ நல்லா வந்திருக்கும். ஆமாம் காற்று பிங்க் சிங்கோனியம் இருக்கிற என்கிட்ட. ஸோ இது வந்து மதர் நேச்சர்லேருந்து எனக்கு அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு 2 எக்ஸ்பென்சிவான மரங்கள் நீங்கள் எப்படி ப்ராபகேட் பண்ணி இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி இன்றைக்கி கறியோட்டு செய்யும். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு வீக்கெண்ட் vlog. அதுவும் நோம்புக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் vlog. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடியா? லெட்ஸ் பிகின். இன்றைக்கு காலை சாப்பாட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நம்ம வீட்டில் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் தான் தண்ணி சோறு. அண்ட் வீக்கெண்டில் பிள்ளை வீட்டில் இருக்கிறபடியால் இந்த 2 நாளுமே அவருக்கு காலைல தண்ணி சோறு தான் செஞ்சு கொடுக்குறேன். அன்றைக்கே நாங்கள் வெளியில் வந்து செய்கிறேன்டா மம்மி வந்து கிச்சனில் பேண்ட்ரி கபோர்டெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால தான் பேச்சு பார்த்துட்டு அப்புறம் அப்போ பார்ப்போமா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் மரக்கண்டல் வாங்கி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து வேறையாக நாட்டணும். இதுக்கெல்லாம் போட்ட ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருக்கிறேன். பட் நாட்டுறதுக்கு டைம் மட்டும் கிடைக்கல. நாம்பில் அப்படியே ஃபுல்லாக பிஸியாக இருந்தபடியால். ஸோ இது தென் இது நான் வச்சதுக்கு டைம் செட்டில் போட்டு வச்சுருந்தேன். பட் இதுக்கு வேறையாக பாட் எடுத்து நான் ஹேங்கிங் பாட் போடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நாட்டம் வைக்கிறாங்க. இதில் தான் போடணும்னு நினச்சிருக்கிறது எல்லாத்தையும். தென் இந்த பாம் செட் இல்லாட்டி அடுத்து அந்த சைடில் ஒரு மல்லி மாதிரி ஒன்று இருக்குது. அது 2ல் ஒன்றை வந்து இந்த கோனுக்கு வந்து மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் முன்னு காக்கணும். ஸோ லெட்ஸ் சீ. சமையலுக்கு அடுத்துதான் நான் வீட்டில் என்ஜாய் பண்ணி செய்கிற இன்னொரு விஷயம் வந்து கார்டனிங். அதுவும் வீக்கெண்ட் அப்படின்னா கார்டனில் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன். ஸோ சில டைமில் வந்து ஏதாச்சும் மரக்கண்டல் வந்து வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னா அதை வந்து நாட்டு, சில டைமில் காம்பாஸ் கொண்டு வச்சு தேவையான பாட்ஸுக்கெல்லாம் போடுறேன். அப்படி இல்லாட்டி சில வீக்கெண்ட் வந்து எல்லா மரத்துக்கும் ஃபர்டிலைசர்ஸ் பார்த்து ஒரு மரத்துக்கும் ஏற்ற மாதிரி போடுறது. அந்த மாதிரி ஏதாச்சும் வேலை வந்து நான் வீக்கெண்டில் செய்கிறேன். இந்த மரங்கள்லாம் நாட்டி கணிக்கிற டைமில் உங்களுக்கு வந்து 2 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிளான்ட் நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பகேட் அதை வந்து கண்டு எடுத்துக்கொள்ளும், அதை வந்து எப்படி நீங்கள் பெருக்கிக் கொள்ளும் அப்படின்ற வந்து உங்களுக்கு காட்ட நினச்சேன். அதில் ஒன்று தான் ஜிசி பிளான்ட். ஜிசி பிளான்ட் நிறைய பேருக்கு தெரியும். மரங்கள் வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிசி பிளான்ட் எடுத்தது இந்த மாதிரி ஒரு பாட்டில் 2 இந்த மாதிரி ஸ்டெம்ப் பண்ணுறது எடுத்திருந்தேன். ஒரு 1000 ரூபா கிட்ட மாதிரி எடுத்தேன். பட் இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 என்ன சொல்கிற பாட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய இதுதான் இருக்கிறதுலே சின்னது. அடுத்த எல்லாமே நல்லா பெரிய பெரிய பாட்ஸுக்கு இருக்கிறேன். ஸோ இது வந்து நான் எப்படி ப்ராப்பகேட் பண்ணேன் அப்படின்னா, இதில் நான் நிறைய கண்டு செஞ்சுருக்கிறத நான் உங்களுக்கு பார்த்து வர நிறைய கட்ஸ் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கொஞ்சம் முத்தின ஒரு ஸ்டெம்ப் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து இன்னைக்கு ஒரு கட்டோடு பண்ணிட்டு க்ளீன் கட்டோடு பண்ணிட்டு அப்படியே பொட்டில் வந்து மண்ணும் கம்போஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் நாட்டி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10-15 நாளில் வேர் வந்து வர தொடங்கிடும். நான் இதில் வந்து ஒன்று வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து க்ளீனாக வெட்டி கொண்டு அதுக்கப்புறம் நான் நாட்டின இன்னொன்று இருக்கிற ரொம்ப முதல்ல நான் நாட்டி வச்சது. ஸோ வேர் எப்படி வரும் அப்படின்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் லேசி. இது வந்து எக்ஸ்பென்சிவ். பட் நீங்கள் வந்து ஒருக்கா வாங்கின அப்படின்னா திருப்பி வாங்க தேவையில்லை. ஈஸியாக வந்து உங்களுக்கு வீட்டில் கண்டு செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இது நல்ல ஒரு முத்தின தண்டு செங்கனி களை வெட்டணும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் கட்டாக இதை வெட்டிட்டு இது வந்து நான் நோம்புக்கு முதல்ல போட்டு வச்சது. ஸோ வேரெல்லாம் வந்து இப்போ நல்லா வந்திருக்கேன். ஆமாம் காற்று சரி வேரெல்லாம் பிடிங்கப்பட்டு வந்தோ தெரியும். ஸோ அதை நாங்கள் வந்து ஜிசி பிளான்ட்டில் எப்படி கண்டு செஞ்சு கொள்ளையில் பண்ணுறது. அடுத்தது வந்து உங்களுக்கு சிங்கோனியம் காட்டும். சிங்கோனியம் வந்து பிங்க் சிங்கோனியம் இருக்கிற என்கிட்ட. இதுவும் வந்து கொஞ்சம் விலை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரோட
ஃபெய்ட் ஆகிட்டு. ஏன்னா நான் வந்து இதை கொஞ்சம் வெயிலில் வச்சு பட்டாதான். இது வந்து நீங்கள் கொஞ்சம் நிழல் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி பிங்க் கலரில் அவங்களோட இலையெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து லேசி. கிட்டத்தட்ட இந்த மணி பிளான்ட் நாங்கள் என்ன சொல்கிறேன் அதை வந்து ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் இங்கேக்கால இதில் வந்து இந்த மாதிரி வேர்வார இடத்துலலாம் நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்படியே சேர்த்து ஒரு 2-3 ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு பொட்டில் போட்டு நாட்டையிலும் நான் வந்து இன்றைக்கி பண்ண இருக்கிறேன். இது வந்து ஒயிட் சிங்கோனியம், இதுவும் அதே மாதிரி தான். பட் பிங்க் சிங்கோனியம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வந்து நல்லா கொடியிட்டு அப்படியே வளர்ந்து கொண்டு போகும். இது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்றதில்ல, பட் நிறைய இலை வந்து இதில் வரும், அப்படி நல்லா புஷ்ஷாக வரும். ஸோ இதே நீங்கள் பிரித்து நாட்டையிலும். பட் இது வந்து அது மாதிரி அந்த கொடி மாதிரி மிச்சம் போகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ. அண்ட் இது வந்து நான் புதுசாக வாங்கியிருக்க மணி பிளான்ட் மாதிரி ஒரு கொடி வந்து, பட் இலை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். மணி பிளான்ட் மாதிரி இல்லை, நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் இலை. அண்ட் ஸோ க்யூட்டு தான். இது கொஞ்சம் என்ன சொல்ல தண்ணி கூட ஊற்றி பட்டுட்டார். எனக்கு டெய்லி மாதிரி மேல் கழுவு கூட தண்ணி மரத்துக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஊற்ற சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஊற்றி நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டலுக்கு தான் இதை போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதில் கீழே வந்து ஹோல்ஸ் இருந்ததுக்கு அது கொஞ்சம் அடைப்பட்டு இதில் தண்ணியெல்லாம் அப்படியே தங்கியிருந்தது. ஸோ அதான் கொஞ்சம் இது வந்து லைட்டாக மஞ்சளுக்கு வாசம் அடிக்கிற இலை. அண்ட் இப்போ வந்து இதை நிழலில் தான் வைக்கணும். ஸோ உங்களுக்கு நான் கொஞ்ச நாளில் காட்டுறேன். இதில் இலையோட கலரெல்லாம் பிங்க் ஆகிடும். புதுசாக வர இலையமெல்லாம் பிங்காக தான் வரும். ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட கண்டென்ட் இந்த பிளான்ஸ் நேச்சரோட போய்கொண்டு இருக்கிறபடியால் இன்றைக்கி வந்து ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து செய்கிற ஒருத்தரை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நினச்சேன். ஸோ இது வந்து மதர் நேச்சர்லேருந்து எனக்கு அனுப்பியிருக்கிறேன். ஸோ மதர் நேச்சரில் தான் எனக்கு என்னென்ன அனுப்பியிருக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மூலிகை குளியல் பொடி, பாத் பவுடர். இந்த ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிடலாம்னு போட்டிருக்கிறேன். இந்தியாவிலலாம் வந்து நலங்கு மாண்டு என்ன சொல்கிற அக்கள் வந்து யூஸ் பண்ணுறேன்னா அதுதான் இது. நலங்கு மாண்டு அனுப்பியிருக்கிறேன். அது அப்புறம் அப்பப்பா இது வந்து மதர் நேச்சர்டு மிக்ஸ் ப்ரோட்டீன் பவுடர். இது வந்து வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளல் வந்து போட்டிருக்கிறேன். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ரெட் ரைஸ், க்ரீன் கிராம், உரத் தால், கிட்னி பீன்ஸ், செனா தால், சிக் பீஸ், பீனட், ஒயிட் செசமி, குரக்கன், ட்ரை கோர்ன் வித் லிட்டில் பிட் ஆஃப் கார்டமம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பவுடர் அது வந்து அனுப்பியிருக்கிறவங்க. அண்ட் இவங்க அனுப்பியிருக்கிற இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் பவுடர் அடல்ட்ஸுக்கு மட்டும் இல்லை கிட்ஸுக்கும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆயுர்வேதிக் உப்தான் ஃபேஸ் பேக் பவுடரும் ஒரு பேக் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இதோட தலைமுடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி மதர் நேச்சர் டே ஹேர் க்ரோத் ஆயில் அண்ட் சிக்கன் பீஃப் கறி எல்லாம் எப்போ செஞ்சாலுமே சூப்பராக வரதுக்கு ஜஃப்டா மசாலா பவுடரும் அனுப்பியிருக்கிறாங்க. அண்ட் கடைசியா ஒரு ஆயுர்வேதிக் சோப்பும் இதோட வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பீயிங் இன் மை ஏர்லி 30s இது வரைக்கும் ஸ்கின் கேர் ரூட்டீன் அப்படின்னு எதுவும் ஃபாலோ பண்ணதில்லை. பட் இவங்களோட ஃபேஸ் க்ளோவிங் உப்தான் பவுடர் அதோட பாத் பவுடர் ரெண்டுமே வந்து ஃபியூ டேஸ் ட்ரை பண்ணதில்ல. ஐ குட் see some good changes. இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றவங்க அப்படின்னா மதர் நேச்சர் இன்ஸ்டாகிராம் பேஜையும் போயிட்டு பாருங்க. அண்ட் இப்போ இவங்ககிட்ட காம்போ பேக்ஸ்க்குலாம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போய்கொண்டிருக்குது. ஸோ மிஸ் பண்ணாம இன்றைக்கே போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி இன்றைக்கி கறியோட்டு செய்யும். ஸ்மார்ட் பாய். ஸ்ரீலங்காவில் பிரிக்கிற வேத்தர் எல்லாருக்குமே தெரியும். வெளியே நிற்கவே இல்லை, அப்படி வந்து பத்துற மாதிரி சூடு. இருந்தாலும் எனக்கு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக சூட்டை பார்க்காம நான் நிறைய நேரம் வந்து இன்றைக்கி எடுத்து கொஞ்சம் மரங்கள்லாம் நாட்டினேன். இதை வச்சு இன்றைக்கி 4 புதிய மரம் நாட்டு. நான் மண் எடுக்கிற வந்து எனக்கு குப்பை பார்த்து வச்சுட்டு அதை சாம்பலோட சேர்த்து மண் எடுத்துடலாம். வெள்ளை வெங்காயம் தெரியும் தானே? ரயான் பெம்ம முடிச்சு
இப்போ என்ன செஞ்சிருக்கேன்னா பாம்ஸை வந்து பின்னே போட்டு இந்த ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு விளங்குற மாதிரி எடுத்திருக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் இன்னும் இங்கே காக்கிட்டு இப்போ நாங்கள் நாட்டின மரங்கள் பண்ணால் சரி. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு 2 எக்ஸ்பென்சிவான மரங்கள் நீங்கள் எப்படி ப்ராபகேட் பண்ணிடலாம்னு காட்டியிருக்கிறேன். குட்டி பசி மிஸ்டர் ரயானுக்கும் மம்மிக்கும். இவரும் நிறைய வளர்ந்துட்டு இவரையும் கொஞ்சம் துண்டு வெட்டி புதிய போட்டாண்டு போடும். ஓ வேணும் ராஜா. ஓ ராதி ப்ளீஸ் ராதி. அது இப்போ சரி கழுவிதா. நாளை பூல் போவாரா. ஸோ 2 ஹவரா நான் இங்கே இருந்தபடியால் நீங்கள் இந்த 2 ஹவரில் என்ன செஞ்சாலும் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து பகல் சாப்பாட்டுக்கு ஜஃப்னா மசாலா பவுடரை யூஸ் பண்ணி இன்றைக்கி சிக்கன் கறி வந்து செய்யாமட்டு பார்த்தேன். ஸோ சிக்கன் கறியை மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்காக அதை வந்து கொஞ்ச நேரத்தில் செய்யாமட்டு ஃபர்ஸ்ட் மரக்கறி சோறு எல்லாத்தையும் வந்து ஆக்கி வச்சுட்டேன். சரி, ஜஃப்னா மசாலா பவுடர் யூஸ் பண்ணி செய்ய போகிற சிக்கன் கறிக்கு எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம், ஏலக்காய், கருவேப்பட்டு போட்டு அதோட இஞ்சி வெங்காயம் இடிச்சதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி கொண்டு இப்போ இதில் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்டாகி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் மத நேச்சரில் வந்து அனுப்பி வச்சுருந்தேன் ஜஃப்னா மசாலா பவுடர் வந்து நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த மசாலா பவுடரில் வந்து சில்லி பவுடரோட சேர்த்து மஞ்சள், மிளகு, கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை அந்த மாதிரி ஒரு சூப்பரான மசாலா பவுடரில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் வந்து போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மாதிரி எல்லாமே இருக்கிறபடியால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வளமே வந்து நான் 1 ஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர், அதுக்கு வந்து 1 ஸ்பூன் மாதிரி கொத்தமல்லி போட்டு அடுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொட்டுறேன். ஸோ இதில் வந்து எல்லாம் மிக்ஸாக இருக்கிறபடியால் 2 ஸ்பூன் ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்பூனில் வந்து எடுத்து போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த ஸ்பைசஸும் வந்து சேர்க்கலை. இதில் அப்படியே ஒரு 1/2 கிலோ மாதிரி சிக்கனை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலால கொஞ்சம் தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கொண்டேன்னா அண்ட் கடைசியாக இறக்குறதுக்கு முதல்ல கொஞ்சமாக தெசிக்காய் மேலால வந்து புழிஞ்சிருக்கிறேன். அவ்வளோதான். ஜஃப்னா மசாலா பவுடர் யூஸ் பண்ணி க்ரீமியான ஒரு சிக்கன் கறி. ப்ரொமோஷனுக்காக சொல்லல, உண்மையிலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் கரீஸ் நான் வந்து செஞ்சதுல அப்படின்னு சொல்லலாம். மதர் நேச்சர் ஜஃப்னா மசாலா பவுடரை கட்டாயம் நீங்க வாங்கி நான் இன்றைய காட்டின மாதிரி இப்படியே வந்து ஒரு சிக்கன் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி எங்களோட வீக்கெண்ட் வந்து இப்படி தான் போயிருந்தேன். ஈவினிங் டயானா கொஞ்சம் நேரம் பாடந்துற பீச்சுக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரமதான் டெக்கரேஷன் அதெல்லாம் ரயானும் நானும் சேர்ந்து கொஞ்சம் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்ஷால்லா ஹஜ் பெருநாளைக்கு நான் எடுத்துப்படாது, மறுபடியும் நோம்பு பெருநாளைக்கு தான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பை பாய்.